கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பின் முதலாம் நாள் காலை வேளையில் கர்த்தருடைய வசனங்களை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு சுத்திகரிப்பின் கூட்டங்களின் முடிவில் நாம் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சபையாக தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவது தான் இந்த சுத்திகரிப்பினுடைய நோக்கம். இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம், இந்த சத்திய வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். சுத்திகரிப்பு தான் நம்மை மறுரூபமாக்கும், நாம் யார் என்பதை உணர்த்தும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்துகிற ஒரு வேலை தான் இந்த சுத்திகரிப்பு. நாம் எதிலே தவறி இருக்கிறோம், எதிலே விழுந்து இருக்கிறோம், தேவனை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல சமயம்தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, தாங்களே நினச்சிருக்கிறாங்க நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம். சில சபையில் சுத்திகரிப்பே இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மாஸ்டரும் கொடுக்குறாரு, விசுவாசிகள் எடுத்துக்கிறாங்க. அவன் தண்ணி அடிச்சிருப்பான், சண்டை போட்டிருப்பான், விபசாரம் பண்ணியிருப்பான், வேசித்தனம் பண்ணியிருப்பான், களவு பண்ணியிருப்பான், ஏதோ தவறுகளை செய்திருப்பான். எல்லா தவறுகளையும் செய்துட்டு பிறகு அவன் கம்யூனியன் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. இந்த சரீரமும் ரத்தமும் குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பெற்றதான ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரமும் ரத்தம், இதை எடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியம். அதுக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து அலறோம், நம்மளால் அந்த பரிசுத்தத்தை பெற முடியாது, எந்த மனுஷனும் அந்த பரிசுத்தத்தை கொடுக்கவும் முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம அறிக்கையிட்டு ஒப்புக்கொண்டு நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவரே நம்ம இறங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதன் பின்பு நாம் ஆயத்தமாக்கப்பட்டு இதில் புசிக்கிறோம். ஆகவே நாம் இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தில் சில வசனங்களை நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வரும். நம்ம எல்லாருக்கும் அறிந்த பகுதி யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நாற்பத்தி 43ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே, இந்த முதலாம் நாள் காலை வேளை சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களோடு இந்த சத்திய வசனங்கள் பேசுகிறதா இருக்கிறது. இங்கே லாசரு என்றதான ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சிநேகிதன். நீங்கள் அந்த மேலே இருக்கிற வசனத்தை படிக்கும்போது 36ஆம் வசனத்தில் சிநேகிதர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்கள் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், லாசரு என்றதான ஒரு சிநேகிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு மிகுந்த சிநேகிதராய் காணப்பட்டதான ஒரு மனிதன். அந்த மனிதன் வியாதியாய் கிடக்கும் போது ஆண்டவரிடத்தில் சொல்லப்பட்டது, அவன் மரித்தும் போனான். அந்த வசனங்களை தான் நாம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் படிக்க கேட்கிறோம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த லாசருவை குறித்து நாம் சிந்திப்போம். அந்த சிநேகிதர் மரித்த பிறகு ஆண்டவர் அவனுக்காக கண்ணீர் விட்டார். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாருமே மரித்து கொண்டிருக்கிறார்கள், சரீர பிரகாரமாகவும் மரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை மரணத்துக்கென்று கொண்டு வரவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே ஞானஸ்தானத்தில் பாவ மனுஷன் மரித்தாச்சு. இன்னைக்கு அவங்க புதிய மனுஷனாக கிறிஸ்துவின் ஜீவனோடு இருக்கிறாங்க. ஆனால் அனுதினமும் நாம் மரித்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, இதெல்லாம் நாம் மரிக்க வேண்டிய சுபாவங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பாவம் அவங்களே மரிக்க செய்யுது, ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போகிறது, மாம்சீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை நல்லா விளங்கி கொள்ளணும்னா, ஆண்டவர் பாவத்தை மரிக்கும்படி சொன்னார். ஒவ்வொரு நாளும் இவன் பாவத்தை சாக பண்ணு, ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கிற சுயத்தை சாக பண்ணுங்க, பாவத்தை மரிக்க செய்யணும், நீதியை பிழைக்க செய்யணும். ஆனால் நாம் அப்படி தலைகளாக இருக்கிறோம். நீதியை மரிக்க செய்துட்டு பாவத்தை வாழ செய்கிறதான அனுபவத்தில் காணப்படுகிறோம். லாசரு கர்த்தருக்கு சிநேகிதன். இந்த காலை வேளை நம்முடைய சுத்திகரிப்பினுடைய கூட்டத்தினுடைய நோக்கம் வெளியே வா. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம வெளியே வராமலே இருக்கிறோம், வரணும்னு நினைக்கிறோம், அப்படியே உள்ளத்தான் உட்காந்து கிடக்கிறோம். இன்றைக்கி எத்தனை காரியத்தில் நீங்கள் வெளியே வராமல் இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் இருந்து கர்த்தர் உங்களே வெளியே வரும்படி அழைக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் உள்ளே இருப்பீங்களோ, எத்தனை காரியத்தில் இப்படி மரித்து கிடக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை அழைத்து சொல்வது வெளியே வா. லாசருக்கு சிநேகிதராய் காணப்பட்டான். அவன் இப்படி சிக்கி மரித்த போது ஆண்டவர் அவனுக்காக கண்ணீர் விட்டார். ஒரு மனிதன் பாவத்திலே மரிப்பது அல்லது நரகத்துக்கு போவது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, பிரியம் அல்ல. அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றும்போது நாம் எல்லாரும் ஜெபித்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து, நான் கிறிஸ்துவை போல வாழ்வேன், கிறிஸ்துக்குள் ஜீவிப்பேன், இதெல்லாம் சொல்லித்தான் நம்ம ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே போய் அப்படி சரித்தே ரத்தத்தையும் பெற்றோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக நம்முடைய நாட்கள் செல்ல செல்ல சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜீவம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
லாசரு ஆண்டவருக்கு மிகவும் சிநேகிதனான மனிதன். ஒரு மனிதன் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் மாறுவது என்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை. எப்போ ஒரு மனிதன் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் மாறுகிறான், அவன் கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவன் சிநேகிதனாய் மாறுகிறான். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு சிநேகிதனாய் இருந்தான். யாக்கோபின் புஸ்தகத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு சிநேகிதனாக காணப்பட்டான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு மிகப்பெரிய சிநேகிதன். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நாம கூட தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வந்து ஆக வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது, நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஒரு மனிதன் தேவனுடைய சிநேகிதன் ஆவது என்பது உலக பிரகாரமான பாவங்களை வைத்துக்கொண்டு சிநேகிதனாக மாற முடியாது. அவன் ஒரு விசுவாசியாக விசுவாசத்துக்குள்ள வரணும், வசனங்கள் அறிந்திருக்கணும், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்கணும், தான் வாழ்க்கையில் அது கிரியையில் கொண்டு வர வேண்டும். அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும், சொல்லுக்கு கீழ்ப்படியவனாக இருக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாமுடைய தன்மை. இன்னைக்கு நீங்கள் தேவனுக்கு சிநேகிதராக மாறி இருக்கிறீங்களா? அல்லது ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் எப்படி இந்த நிலவரத்தில் இருக்கிறோம்? நாம் எல்லாரும் ஒரு பேர் கொடுக்கப்படுறது விசுவாசிகள். சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சிநேகிதர்கள் தான். நீங்கள் எல்லாம் விசுவாசித்து ஆண்டவர் மெய்யான தேவன், அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட எழுந்தார், ஒரு நாள் வரப்போகிறார், நான் மகிமையிலே பிரவேசிக்க போகிறேன் என்ற நிச்சயம் விசுவாசம் இருக்கிறதுனால நாம் எல்லாரும் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய சிநேகிதர்கள். அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் நான் எல்லாரும் தேவனுக்கு சிநேகிதர்கள். இன்னொரு விதத்தில் நண்பர் அல்லது நெருக்கமானவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக நண்பர்களாக இருந்து நம்முடைய வாழ்க்கை சரியில்லாத பட்சத்தில் நாம் மரித்து போகிறோம். இந்த லாசரு மரித்து போனான், விசுவாசம்தான், சிநேகிதன் தான், ஆனால் மரித்து போனான். இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை காரியத்தை நாம் மரித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை காரியத்தில் மரித்திருக்கிறோம்? இன்னைக்கு மரணத்துக்கு எதுவான பாவங்கள் நமக்குள்ளே வருகிறதா? மரணத்துக்கு எதுவான சிந்தைகள் வருகிறதா? ஒவ்வொரு கூட்டத்தில் நான் சொல்லுவேன், 2 விதமான பாவங்கள் ஒரு மனிதனோடு போராடுகிறது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வழக்கமாக சொல்கிறது தான். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குது என்பதை சிந்தித்து பாருங்க. இந்த லாசரு மரித்து போனான். மாம்ச சிந்தை மரணம். பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் போது மரணத்தை விளைவிக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இன்னைக்கு ஒரு மனிதன் ஏன் மரிக்கிறான்? விசுவாசத்தில் தொடங்கினவர்கள் விசுவாசத்தில் முடிக்கணும். வேதத்தில் சொல்ல விசுவாசத்தை துவங்குறோம், ஒரு விசுவாசம் முடிக்கிறவரும் ஆகிய கரத்திலே நாம் இருக்க வேணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்ற நாம் எத்தனை விதத்தில் விசுவாசிகள் என்ற பெயர் இருந்தும் கூட எத்தனை காரியத்தை நாம் மரித்த நிலவரத்தில் காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே அந்த பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள் தான், பல முறை நாம் சிந்தித்த வசனங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம், 30ஆம் வசனத்தில், 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 23 விதமான மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களில் சிக்கிவிடக்கூடாது. இன்னைக்கு இந்த கல்வாரி குறித்து சிந்திக்கிற இந்த சுத்திகரிப்பின் முதல் நாட்களில் நீங்கள் மரிப்பதுக்கு காரணமாக இருக்கிற பாவங்கள் எத்தனை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் செய்திருக்கலாம், இல்லை செய்யும்படி பிசாசு உங்களை தூண்டி இருக்கலாம், நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்களா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில், அங்கே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள மாம்சத்தின் சிந்தை வந்து விட்டால் அவனுடைய விழுகை ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள மாம்ச சிந்தை வருகிறதா? மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் வருகிறதா? இந்த போன திருவிருந்திலிருந்து இந்த திருவிருந்து வரைக்கும் எத்தனை மாம்சிகமாக நாம் சிந்தித்து இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு, ரட்சிப்படைந்த பிறகு எத்தனை காரியத்தில் தவறு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. இங்கே இவன் மரித்து போனால் ஆண்டு சொல்றார், மரணத்திலிருந்து வெளியே வா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மரணம் அடைய செய்கிறதான சுபாவங்களிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களை மறிக்க செய்கிற, தேவனை விட்டு பிரிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமானால் வெளியே கொண்டு வர வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த 23 காரியங்களை குறித்து சிந்திக்கலாம். அது விவரமாக இப்போ விவரிக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு பல முறை அது சொன்னதான வசனங்கள் தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுகிறதல், தேவ பகைஞ்சர், துரோகிதம் பண்ணுதல், அகந்தையுள்ளவர்களாய், வீம்புக்காரராய், பொல்லாதவைகளை யோசிக்கிறவர்கள், பிணைக்கிறவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்களுமாய் இருக்கிறவர்கள், இரக்கமில்லாதவர்கள் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று
ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 28ஆம் வசனத்திலிருந்து 28லிருந்து 32ஆம் வசனம் வரை அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் இதில் எங்கெங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, வன்கண், வன்மம், குரோதம், வாக்குவாதம், உடன்படிக்கை மீறுவது, இரக்கமில்லாதது, இப்படியெல்லாம் நமக்குள்ள சுபாவங்கள் எத்தனை வந்திருக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மறிக்க செய்யுது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் இல்லை நான் அதெல்லாம் விட முடியாது, இப்படி தான் இருப்பேனா, நீ மரித்து இருக்கிறாய் என்ற அர்த்தம். இன்னைக்கு நீ கல்லறையில் இருக்கிறாய். நல்லா அந்நிய பாஷை பேசலாம், வெள்ளை அடிக்கப்பட்ட கலரியா இருந்துடக்கூடாது. நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கலரியா இருக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ள வருதா? மரணத்துக்கு எதுவான சிந்தைகள் நமக்குள்ள வருதா? ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனை பேர் இப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட கலரியா இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் நல்லா ஆவில் நிரம்பிட்டு பாவங்களை செய்யறாங்க தெரியுமா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் பெற்றுட்ட பிறகு ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுக்கிற நம்மை சிந்திக்கிறதான ஒரு வேலை இதுதான். நம்ம தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை வெறுமையாக்குறேன், அப்படி நமக்கு ஒரு சிந்தை வந்துடணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஆவில நிரம்புறாங்க, ஆனா அவங்களுடைய சுபாவம் சரியில்லை. சுபாவம் சரியில்லாம நீ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? நீ நிறைய பேருக்கு சுபாவம் சரியில்லாதனால தான் ப்ராப்ளம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஓசிருக்கிற ஒரு வெண்கலத்தை போல இருப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான ஜீவியத்தில் இல்லைன்னு சொன்னால் அவன் ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்தை நம்ம ஒரு வெள்ளை அடிக்கப்பட்டதான கல்லறை போல இருக்கிறோம். நீங்கள் வேணா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறது போல காண்பிக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை கல்லறை வாழ்க்கையாக இருக்கிறதா? கல்லறைக்குள்ள இருக்குது. அவனை பார்த்து கர்த்தர் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க 4 நாள் ஆடிச்ச நாருமே. இன்னைக்கு போன திருவிருந்து நாம் எடுத்தோம். அந்த திருவிருந்திலிருந்து இந்த திருவிருந்து வரைக்கும் சிந்தித்து பாருங்க, எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கை நாற்றத்தினால் நிறைந்திருந்தது, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத துர்நாற்றம் வீசுகிடையதான அசுத்தங்கள் நமக்குள்ள எத்தனை வந்திருக்குது. இந்த துர்நாற்றம் உடனே வராது. இப்போ நீங்கள் பாருங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில் எந்த வாடையும் வராது, அது பாடுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும். ஆனால் தேங்குற தண்ணி பாருங்க, அது நல்ல தண்ணியாக இருந்தால் கூட தேங்கிட்டே இருந்ததுன்னா அதில் ஒரு துர்நாற்றம் வீசுது. நம்முடைய வாழ்க்கையில கூட விட முடியாத பாவங்கள் நம்ம மேற்கொண்டு அப்படியே நமக்குள்ள வைத்திருக்கிறதான சுபாவங்கள் நம்மை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு துர்நாற்றம் வீசத்தக்கதாக கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை கொண்டு வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கல்லறைக்குள்ள சிக்கியிருக்கிறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கல்லறையிலிருந்து வெளியே வா. மரணத்தின் ஏதுவான இந்த பாவங்கள் உனக்குள்ள வந்திருக்கிறதா? சிநேகிதன் தான், கவனிங்க, அவன் சிநேகிதன் தான். ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? கல்லறைக்குள்ள இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் தான், விசுவாசித்தான், ஆனா கல்லறையின் வாழ்க்கை இருக்கிறதா? ஓசை எடுக்கிற வெண்கலத்தை போல நல்லா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சபையில் வசனம் நல்லா படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேஷம் போடாத. அந்த கல்லறையின் வாழ்க்கையை விட்டு வெளியே வா. அது செத்து போய் ஆக்டிங் பண்ற வாழ்க்கை, மாயை, எல்லாமே மாயை. சபையில் வந்துட்ட பிறகு உன் பேச்சு, உன் நடக்க சுபாவம் இங்கே எப்படி இருக்குதோ அப்படிதான் வெளியே இருக்கணும். அப்படி இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்றாங்க 4 நாள் ஆச்சு இந்த பிரேதத்தை போய் ஆண்டவர் எழுப்புன்னு சொல்றாரு. இது நாருமே. அப்போ அவன் வாழ்க்கை துர்நாற்ற வீசுகிற வாழ்க்கையை மாறி போச்சு. சிநேகிதனா இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தான். துர்நாற்றத்தை ஆண்டவர் கூட வச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா பரிசுத்தமாக இருந்தான். பாவம் அவனை மறிக்க செய்யும் போது, அவன் சுபாவம் மாறின போது அவன் வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக மாறி போனது. தேவனோடு இருக்கிற வரைக்கும் தான் நீ பரிசுத்த மனவாட்டி. கர்த்தரை விட்டு தூரம் போய் பாவத்தை செய்யும் போது, தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும் போது உன்மேல நறுமணம் வரல, துர்நாற்றம் வீசுகிறதான கேவலமான அல்லது அருவறுக்கத்தக்கதான காரியங்கள் உனக்குள்ளே வருகிறது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க சிந்தித்து பாருங்க. அந்த கம்யூனியன் எடுக்கிற நீங்க மரித்த நிலவரத்தினுடைய ஆவிகள் உங்களுக்குள்ள வருதா? இச்சை வருதா? மாம்சம் போராடுதா? அதனாலதான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரித்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? வாழ்க்கை என்பது ஒரு நிர்பந்தம் தான், பாவத்தோட போராட்டம் இருக்கிறது தான். நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரித்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் இருக்குது. குத்திட்டே இருக்கும் பாவம், உன்னை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ ஆவியில பலப்பட்டு அதை ஜெயிக்கணும். அதுக்கு ஒத்து போய் செத்துடக்கூடாது. நீங்க நிறைய பேர் ஒத்து போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒத்து போகிற வாழ்க்கை இல்லை, நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். நீ கல்லறையிலேருந்து நீங்க வெளியே வரணும். மரணத்துக்கு எதுவான வாழ்க்கை உங்களுக்குள்ள வேண்டாம். யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு எதுவான எத்தனை காரியங்கள் இருக்குது. வாக்குவாதம், வீண் வார்த்தை, வன்மம், பொறாமை, வேசித்தனம், விபச்சாரம், சண்டைகள், குரோதங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், உடன்படிக்கை மீறுவது, இரக்கமில்லாதவர்கள், இணங்காதவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள்,
23 காரியம் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் நான் விளக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை. எல்லா கூட்டங்களையும் நம்ம சொல்ற வசனம் தான் இது. இது எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். துரோகிதர்கள் எத்தனை காரியத்தில் இருந்திருக்கிறோம், துரோகம் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிறோம், இணங்காமல் சபைக்கு வார்த்தைக்கும் சொல்ற வார்த்தைக்கு இணங்காமல் எத்தனை காரியத்தை சுயமா செய்திருக்கிறோம், பொறாமை எத்தனை பேர் நமக்கு இருக்கிறது, கண்களால் எவ்வளவு பேர் இச்சித்து இருக்கிறோம், இருதயத்தில் விபசாரத்தை செய்திருக்கிறோமே, விக்கிரகாராதனை எத்தனை செய்திருக்கிறோம், இணங்காமல் இருந்திருக்கிறோமே, இரக்கம் இல்லை, நம்மகிட்ட கெஞ்சி பார்த்தவங்கக்கிட்ட இரக்கம் இல்லாம தயவு இல்லாமல் நடந்திருக்கிறோமே. இதெல்லாம் தாங்க கல்லறை வாழ்க்கை. நீங்க இப்படி எத்தனை காரியத்தில் கல்லறையின் வாழ்க்கையில் இருக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டு சொன்னார், லாசருவே வெளியே வா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து வெளியே வந்துரு. நீ அப்படி மரித்த நிலவரத்தில் இருந்தா பரலோக ராஜ்யம் போயிட முடியாது. தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். அப்படி இருக்க விரும்புறீங்களா? அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கல்லறையின் வாழ்க்கை, நான் மரித்து போன ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன், வெளியே கொண்டு வர. ஆண்டவர் சொன்னார் வெளியே வான்னு. வெளியே வந்துட்டான். வந்த பிறகு கூட அவனை கட்டி வைத்திருக்குது. இன்னைக்கு நான் இப்போ இந்த அறிக்கையின் கூட்டத்தை சொல்லும் போது நீங்க சொல்லி அறிக்கை இட்டுருவீங்க. ஆனாலும் சில கட்டுகள் உங்களை பின்தொடர்ந்து திரும்ப திரும்ப உங்களை கட்டி வைக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க கம்யூனியன் சர்வீஸ், ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸ்ல நீங்க அறிக்கை இடுவீங்க. முடிச்சு வெளியே போற மாதிரி நல்லா ஜாலியா போவீங்க. ஒரு 2-3 நாள்ல பாருங்க திரும்ப அதே போராட்டங்கள் உன்னை கட்டும். அப்படி வந்து உங்களை போராடி இருக்குதான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதுக்கு சரியான அர்த்தம், இவன் மரித்தவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்துட்டான், அறிக்கை இட்டுட்டான், வெளியே வந்துட்டான். ஆனா அவன் முற்றிலுமாய் வெளியே வர முடியல. பாவத்தை 2 கட்டம் இருக்குது. ஒன்று அறிக்கையிடுவது, ரெண்டாவது மிக முக்கியமானது விட்டு விடுவது. அறிக்கையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை முற்றிலுமா விட்டு விடணும். சில பேர் அறிக்கை செஞ்சுட்டா போதும் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு தன் பாவத்தை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ தேவனத்தில் இரக்கம் என்பது தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படுகிறது. நீ தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படனா அறிக்கையோடு மட்டும் முடிகிறது இல்லை, அதை முற்றிலுமா விட்டு விடணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரமா 21ல் பார்க்கும்போது படிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில். படிங்க 29, 28, 13. பாவங்களை மூடி மறைக்கிறது என்ன? அப்படியே மனம் ஜோம் பண்ணிக்கிட்டு வெளியே போன பிறகு அதே செய்யுது. பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜோம் பண்ணாங்க. ஆயக்காரனுடைய ஜபமும் பரிசேயன் ஜபம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். பரிசேயன் எப்படி ஜபம் பண்ணா? அப்படியே மனசுக்குள்ளேயே ஜபம், ஹை பிரிஸ்ட் மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் என்னை கழுவி விட்டார், அதான் நான் வந்து கத்த முடியாது, அழ முடியாது, அப்படி ஒரு ஜபம். ஆனால் வந்து இவனுடைய ஜபத்தை நீங்கள் பாருங்க, புலம்புறான், அழுகுறான், மார்பிள் அடிச்சுக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு புலம்புறான். பைபிள் சொல்லப்படுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆயக்காரன் மார்பிள் அடித்து புலம்பனவன் நீதிமானாக்கப்பட்டான். இவன் வந்து கைவிடப்பட்டதான ஒரு சுபாவம் வருகிறது. நீ கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடணும், தெய்வீக ஒரு சிந்தை உனக்குள்ள வரணும். இன்னிலிருந்து நீ ஒரு புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலிருந்து வேற்றுமையான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி வெளியே வந்துடணும். அதிலே பிடிச்சு உட்காந்துடக்கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை படிக்கும்போது 13, 14ஆம் வசனத்தை வாசி. லூக்கா 18ல் 13, 14ஆம் வசனம். அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன். பாருங்க எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன். யாரு? ஆயக்காரனை குறித்து வேதம் சொல்லுது, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன். அவனும் ஜெபம் பண்ணினா, இவனும் ஜெபம் பண்ணினா. அவன் எப்படி ஜெபம் பண்ணினா? மனதுக்குள்ளே ஜெபம், அறிக்கையிட முடியல, விட்டு விட முடியல. அறிக்கையும் சரியா இருக்கணும், பாவத்தை விட்டு விடணும், அதை மூடி போடக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் அதுவாக இருந்தா கர்த்தர் நிச்சயமாக அவங்களே விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியத்தில் நாம் அறிக்கையிட்டு திரும்ப திரும்ப செய்து அதே பாவங்களை செய்து கொண்டு வருகிறோம்.
எத்தனை காரியத்தை நம்முடைய வாழ்க்கை இப்படி சிக்கி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கலரியாக இருந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம அதற்காக இந்த சபையில கொண்டு வந்து வைக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சிலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவைகளை நோக்கி, இவனுடைய கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்புறம் அவனை கொண்டு போய் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த செய்தி மற்றவர்கள் எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்று சொல்லி அங்கே படிக்கிறோம். மரித்தவன் வெளியே வந்தான். அவனை பாருங்க எப்படி வந்தான்னா, சீலையில கட்டப்பட்டு, தலை சீலையில கட்டி இருக்குது, கை கால்கள் சீலையில கட்டி இருக்குது. அந்த நாட்களில் மரித்து போனாங்கன்னா அவங்க சீலையில சுற்றி, சீலைனா ஒரு துணி இருக்கும், அந்த வஸ்திரத்தை அப்படியே தலையிலேருந்து காலை வரைக்கும் சுற்றி அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இவனை கல்லறைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கல்லறைக்குள்ளே இருக்கிற மனுஷனை ஆண்டு கூப்பிட்றாரு, லாசருவே வெளியே வா. வெளியே வந்துட்டான். ஆனால் இன்னும் எனக்கு என்ன அறுக்கப்படலை, கட்டு அறுக்கப்படலை. ஆண்டு சொல்கிறார், இவன் கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்னைக்கு எத்தனை கட்டுகளில் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பாவ கட்டுகளை உங்களை பின்தொடர்ந்து உங்களை அப்படியே இருக பிடிச்சிருக்குது. வெளியே வந்தாச்சு, அறிக்கை இட்டாச்சு, ஆனால் திரும்ப திரும்ப அறிக்கையிட்ட பின்பும் எத்தனை கட்டுகளில் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்கன்றதை சிந்தித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. பாரமான கட்டுகளை தேவ சமூகத்திலிருந்து வெளியே வருவது மட்டும் அல்ல, கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். எத்தனை வருஷமா உன்னை சுற்றி வச்சிருக்கிற தலையில, சிந்தையில, கைகளில், கால்களில் நீ செய்கிற பாவங்களை கர்த்தர் இனி கட்டவிழ்க்க விரும்புகிறார். உன் சிந்தையில் வந்த பாவம், கைகளில் செய்த பாவம், கால்களில் செய்த பாவம், சரீரத்தினால் செய்த பாவங்களை கர்த்தர் கட்டவிழ்கட்டும். அவன் தலையில் அப்படியே கட்டி இருக்குது. தலையில் எத்தனை சிந்தைகள் ஓடுது, தவறான சிந்தைகள். சிந்தை தான் ஒரு மனுஷனை கெடுக்குது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. எந்த எண்ணங்களும் கிறிஸ்திய சிந்தைக்குள்ள நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். அப்படி சிறைப்படுத்தணும். சிந்தை அலைபாய விடக்கூடாது. அது எப்படிலாம் போகுது அந்த ட்ராக்குக்கு நம்ம ஓடிடக்கூடாது. சிந்தையை கட் பண்ணணும். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிந்தைகள் சரிப்படுத்துங்க. கைகள் கால்கள் தேவையில்லாத காரியத்தை செய்வது, தேவையில்லாத காரியத்துக்கு போவது, வட்டிக்கு விடுவது, வாங்குவது, பணத்தை செலவழிக்கிறது, கைகளால் பாவம், கால்களில் நடக்க சரியில்லாதது, தேவையில்லாத இடங்களுக்கு போவது வருவது, இதெல்லாம் பாவம். லாசரு தான் சிநேகிதன் தான். மரித்த போது அவனை கட்டப்பட்ட சூழ்நிலை கொண்டு, பாவம் வந்துருச்சுன்னா அவனை பிசாசு கட்டிடுவான். சிம்சனை குறித்து வேதத்தில் படிக்கிறோம், அவன் பரிசுத்தமானவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் பாவத்தில் அவன் விழுந்த போது, அபிஷேகம் எடுபட்ட போது அவனை சங்கிலால் கட்டி போட்டாங்க. எப்போ நீ பரிசுத்தத்தை இழக்கிறியோ, எப்போ தேவனுடைய வல்லமைகளை விசுவாசத்தை இழக்கிறோமோ, பாவம் நம்மை மறிக்க செய்கிறதோ, பிசாசு தான் கண்ட்ரோலில் உன்னை கட்டிடுவான். அதுக்கப்புறம் நீ வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் அது முடியாத காரியம். கர்த்தர் இறங்காமல் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். உன் நுகத்தை முறியடிக்க விரும்புகிறார். அது எவ்வளோ பெரிய கட்டு உன்னை கட்டியிருக்கட்டும், உன் சிந்தையை, கையை, காலை. இதனால தான் வியாதி வருது. தலை வியாதி, கையில் வியாதி, கால்களில் வியாதி, சரீர அவயங்களில் வியாதி. ஏன்? இந்த கட்டுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள். நம்முடைய மீறுதல் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கிறீங்க சிந்தித்து பாருங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கட்டுகளை அவிழ்த்து விடும். ஆண்டவர் சொல்றாரு. அவன் வெளியே வந்துட்டான். ஆனால் அவனால் எதையும் பார்க்க முடியல, எதையும் செய்ய முடியல. எப்படி கட்டப்பட்டானோ அப்படியே வெளியே வந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், இவன் கட்டு அவிழ்த்து விடு. என்னை கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வேலை, முதலாவது வெளியே வா. மரணத்தின் வாழ்க்கையில் நீங்கள் வெளியே வரும்போது கர்த்தர் செய்கிற வேலை, உன் கட்டுகளை இன்னைக்கு அவிழ்த்து விடுவார். நீ இனி எப்படி விசுவாசத்தில் சிநேகிதராக ஆண்டவருக்கு முன்பாக இருந்தீங்களோ அந்த முன் நிலவரத்துக்கு உங்களை கொண்டு வருவார். இப்போ முதலாவது, மரண வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே வரும்படி அழைக்கிறார். இரண்டாவது, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் சொல்லும் தேசத்திற்கு போ என்று அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது, இனம், ஜனம், குடும்பத்தை விடணும். எப்படிங்க விட முடியும்? அதை விட்டு வெளியே வர முடியலையே. திரும்ப திரும்ப அதையோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு பாருங்க, குடும்ப வழக்கத்தை விட முடியல, ஜனத்துடைய வழக்கம் விட முடியல. கேட்டால் என்ன சொல்கிறோம்? குடும்பத்தார் இதை சொல்கிறாங்க, எங்கள் ஊர் ஜனம் இதை சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, இதை நான் செய்தான் ஆகணும். இன்னைக்கு எத்தனை காரியத்தை நம்ம அப்படி இருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் உன்னை கொண்டு வரணும்னா முதல்ல எதை விடு? இனத்தை விடு, ஜனத்தை விடு. எங்க விடு? என்ன விடு? படிங்க, தோசை படிங்க. இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு எத்தனை குடும்பம் தகப்பன் வீட்டையே பிடிச்சிருக்குது? எத்தனை வீடு தாய் வீட்டையே பிடிச்சு உட்காந்துருக்குது? அவங்க ரட்சிக்கப்படாமங்களும் இருக்கலாம், அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. இனத்தார் வீடு, தகப்பன் வீடு,
உனக்கு ஒரே தகப்பன் வீடு தான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரே தகப்பன் வீடு எது? சபை தான். உனக்கு ஒரே வீடு இதுதான். நீ அந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுக்கு போகலாம், ஊர் ஊர் அலையலாம்னு போயிடக்கூடாது. நீ பாவத்துக்கு காரணம் என்ன? நீ போய் அவங்களோட சேருவ, அவன் ஏதாவது கொடுப்பான், அவன் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவான், அப்போ நீ பாவத்தில் விழுவ. ஒரு சில நல்லா தான் இருப்பான், இவங்க ஊருக்கு திருவிழாவுக்கு அவனை கூடுவாங்க. இவர் ரொம்ப பெருந்தன்மை உள்ள மனசுக்கார மாதிரி அங்கே போய் உட்காந்துருவார். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எந்த விற்கிற காரம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து நீ கூப்பிடுறியான்னு வரேன். போயிட்டு அவன் வந்து தண்ணி அடிக்க கேஸாக இருப்பான், தண்ணி வாங்கி வச்சிருப்பான். இவனை வான்னு கூப்பிட்டா இவனை செய்வான். முதல்ல கொஞ்சம்னு ஆரம்பிப்பான், கடைசியில் இவன் ரட்சிப்பு இழந்து விசுவாசத்தை இழந்து அதில் போய் விழுந்துடுறான். எப்படி விழலாம் அந்த மாதிரி? ஏன் விழுறான்? இனத்தோட ஜனத்தோட வீட்டையும் விடு, வெளியே வா. நீ எத்தனை நாட்களை நம்ம குடும்பத்தை விட முடியல, இனத்தை விட முடியல, ஜாதியை விட முடியல. சில பேர் ஜாதியை பிடிச்சி உட்காந்துருக்கிறான் சபைகளில். ஆண்டவருடைய பார்வையில் கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே ரத்தத்தினால் நம்ம சம்பாதித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே பிளட்டு தான். இது சாதி மதம் இனம் எல்லாம் நமக்கு இல்லை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். சரியா புரிஞ்சுங்க. இதுல மதமும் இல்லை, இதுல சாதியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. மனுஷன் தான் மனுஷனை அழிப்பதற்கு உருவாக்கப்பட்டதான் சாதி மதம் எல்லாம். கிறிஸ்தவம் என்பது ஒரு நல்ல மார்க்கம். சரியான பாதையில் உன்னை கொண்டு வந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் அதனுடைய நோக்கம். இன்னைக்கு நாம பெருமை பாராட்டுறோம், நான் இந்த சாதி தெரியுமா, ஏன் ஆளு உன் ஆளு, எந்த ஆளும் உன்னை பரலோகம் கொண்டு போக முடியாது. இது ஒரு ஸ்பிரிட், ஆவி. இனத்தை ஜனத்தை விட முடியாமல் பிடிக்கிறது. எத்தனை காரியத்தில் நம்ம அப்படி நம்ம இனத்தை ஜனத்தை பிடிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விடு, விட்டு எங்க வா, நான் உனக்கு சொல்லும், நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போ. படிச்சு பாருங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அவனுக்கு ஆனா காண்பிக்கல, சொன்னாரு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, முதல்ல வெளியே வா, அப்பதான் பரலோகத்தினுடைய சிந்தை உனக்குள்ள வரும். காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, ஆனா எந்த ஊரு எந்த காரியம்னு அவனுக்கு சரியா கொடுக்கல, மேப் கொடுக்கல. ஆனா சொன்ன உடனே அவன் வெளியே வந்துட்டான். ஆபிரகாம் வந்தாரு, கர்த்தர் அவரை கொண்டு போய் கானானை சேர்க்கத்தான் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்தின் பேர்லயே அன்பு கூறுறது. வீடு வீடு வீடு, பிள்ளைங்க, குடும்பம், அவங்க இவங்க, சொந்தம் பந்தம், திருமணம், பர்த்டே, இது சாவு வாழ்வு, இதையே பிடிச்சிக்கிட்டு ஓடி இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு கேளுங்க, எங்க இருக்கிற? அவங்க வீட்டில் இருக்கிறேன், இவங்க வீட்டில் இருக்கிறேன். என்ன வேலை உனக்கு? கொடுக்கப்பட்ட வீடு எங்க? உனக்கு கொடுக்கப்பட்ட சபை எங்க? 4 வாரம்னா 1 வாரம் இங்க வரான், 4 வாரம் 3 வாரம் வேற ஒரு இடத்துக்கு போறது. இந்த வேலையெல்லாம் ஆகாது. உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு விடு, வெளியே வா. உலகத்தின் மேல அன்பு கூறாத. உலகம் ஒரு நாள் உன்னை பகைக்கும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உலகம் ஒரு நாள் உன்னை பகைக்கும். நீ யாரை நம்புறியோ, ரொம்ப நேசிக்கிறியோ, இனம் சந்து பந்தம் குடும்பம் நினைக்கிற, அவன் தான் உன்னை அதிகமாக பகைப்பான். தேவ சமூகத்துல வந்த பிறகு உலகத்தை நாம வெறுக்கணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு குடும்பம், வீடு, பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துங்க. வேணான்னு சொல்லல, அன்பு இருக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, எல்லார் மேல அன்பு செலுத்து. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. அன்பு தேவை. ஆனா அவனே பிடிச்சுக்கிட்டு அதுதான் வாழ்க்கை நாங்க உட்காந்துடாத. அது உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகம் இல்ல. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஊர்லயும் ஆசீர்வதிக்க முடியும் இல்ல? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவனை எங்க ஆசீர்வதிக்கலாம்? அவன் இருக்கிற ஊர்லயும் ஆசீர்வதிக்கலாம், ஆரான்லயும் ஆசீர்வதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவன் எங்க கொண்டு வர்றாரு? கானானுக்கு கொண்டு வந்து தான் அவனை ஆசீர்வதிப்போம் வான்னு கூப்பிடுறாரு. நாம இன்னைக்கு பல காரியத்துல சாபங்களை வாங்குவது, தரித்திரங்களை வாங்குவது, குடும்பங்களில் போராட்டம் இல்லாம வறுமை, இதெல்லாம் காரணம் என்ன? இன்னும் நம்ம விட முடியாததை இப்போ அப்படியே பிடிச்சு உக்காந்துருக்கிறோம். தேவ சமூகத்தை விட, ஆண்டவரை விட, ஆண்டவர் காண்பிக்கிற வசனங்கள், வார்த்தைகள், வழிகளை விட நமக்கு குடும்பம், வீடு, வேலை தான் ரொம்ப பெருசா இருக்குது. இன்னைக்கு கத்தரை விட நம்ம எதை பெருசா நினைக்கிறோமோ அது நமக்கு ஆபத்தா மாறுது. அது ஒரு விக்கிரகம். ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, எதையுமே கேட்கல, எங்க போகணும்னு கேட்கல. பைபிள் சொல்லுகிறது, போகிற இடம் அறியாமல் அவன் வந்தான் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். என்ன இடம் தெரியாம எங்க போறானே தெரியலையா. ஆனா கர்த்தர் சொன்னார், என்ன பண்ணிட்டானே வந்துட்டார். நீங்க யாராவது அப்படி வருவீங்களா? போகிற இடம் தெரியாம வருவீங்களா?
எங்கே போகிறேன்னு தெரியாமல் யாராவது நீங்கள் புறப்பட்டு போவீங்களா? காலைல நீங்கள் கிளம்புறீங்க ஒரு இடத்துக்கு, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே போகிறாங்க போகிறேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டு போனார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, எபிரேயர் 11 வாசிங்க. போகிற இடம் என்னதென்று அறியாமல் நீங்க போவீங்களா? நீங்க யாராவது போவீங்களா? இங்க இருக்கிற யாராவது சொல்லுங்க. நான் ஆண்டவர் எனக்கு சொல்ற இடத்துக்கு போவேன், அது எங்கன்னு தெரியாது, ஆனால் நான் போவேன். அப்படியா போறோம்? ஆண்டவர் காட்டுற வழியிலையா நம்ம போறோம்? குடும்பம், சொந்தம், பந்தம், இங்க அங்க, பிள்ளைங்க, இதெல்லாம் தேவைதான். அங்கேயே போய் கத்தரை விட அவங்கள நேசித்து பிடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு உலகத்தில் இருக்கிறதுனால தான், உலகத்தில் அதிக ஸ்நேகம் இருக்கிறதுனால தான் நம்மளால எதையும் செய்ய முடியலை. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும். உலகத்தில் உள்ள வல்லமைகளை நாம் ஜெயிக்க பழகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும். உலக ஸ்நேகத்தை, உலக ஐக்கியத்தை, உலக பாவ வழக்கங்களை, ஜென்ம சுபாவங்களை, பின்மாற்றங்களை ஜெயிக்கணும். யோவான் 16:33. அவர் உலகத்தை ஜெயித்தாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உலகத்தை ஜெயிக்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவங்களோட சேர்ந்துட்டு அவங்கள போல மாறிடுறோம். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து. ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டு வெளியே வர சொல்றாரு? அவன் போடுற மாதிரி ட்ரெஸ் போடுற, அவனை போடுற மாதிரி நகையை வாங்கணும்னு ஆசைப்படுற, அவன் போடுற மாதிரி செருப்பை வாங்கணும்னு நினைக்கிற, அந்த ஊர் வழக்கம் தானாக வந்துடுது. சில பேர் கேளுங்க, வெளிநாட்டில் போயிடுவாங்க, அவன் வரும்போது பார்த்தா வெளிநாட்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுறான், வெளிநாட்டு பேச்சு வந்துடுது, வெளிநாட்டு ஸ்டைல் வந்துடுது, வெளிநாட்டு சாப்பாடு வந்துடுது. எப்படி? அந்த ஊர் அவனை மாற்றுது. நான் நினைக்கிறேன் 6 இருந்தால் ஆபிரகாம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெயஜீவியை செய்த ஒரு விசுவாசின்ற பெயர் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் உலக ஐக்கியத்தை விடணும், உலக ஸ்நேகத்தை விடணும். ஒரு உலகத்தை ஸ்நேகித்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு அவன் மேல் வராது. உலகத்தை விடு, இனத்தை விடு, ஜனத்தை விடு, சாதி மதம் இனம் இதெல்லாம் தாண்டு. ஒரு நல்ல மார்க்கத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரைதிரை இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரணும். படிச்சு பாருங்க, ரோமர் 12:2. மனம் புதிதாகனால மறுமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது. உலகத்தில் சேர்ந்தீங்கன்னா உலக எண்ணம் தான் வரும். உலகம் என்ன சொல்லும்? தண்ணி அடி, சிகரெட் பிடி, விபச்சாரம் பண்ணு, திருடு செய்யி, வட்டிக்கு வாங்கு, ஏமாற்று, பணத்தை சம்பாதி, அவன் வளர்றான் பாரு, அவனுக்கு சூனி தேவை, அவனுக்கு மாந்திரிக தேவை. இதெல்லாம் யார் சொல்றது? உலகம். ஒருத்தனை அழிச்சு தான் ஒருத்தன் வாழணுன்ற அளவுக்கு வந்துருச்சு உலகம். மிருகத்தை விட மோசமான நிலைமைக்கு வந்துட்டான் மனுஷன். இது இனம், ஜனம், உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற சிந்த புத்தி, இது நீ உலகத்தின் ஆவி. இதை விடணும். உலகத்திலிருந்து வெளியே வா. இன்னைக்கு எத்தனை காரியத்தில் உலகத்தை, இனத்தை, ஜனத்தை பிடிச்சிருக்கிறீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள். அப்படியா இருக்கு? ஒருத்தர் ஒழுங்கா படிங்க. தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. என்ன பக்தி? கரைபடாத வாழ்க்கை. நீ உலகத்தில் சேரும்போது என்ன நடக்குது? வசனம் சொல்லப்படும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு. அப்போ உலகத்தில் நீ சேரும்போது, உலக ஐக்கியத்தை வைக்கும் போது, உலக ஜனத்தோடு சேரும்போது என்ன நடக்குது? உன்னை நீ கரைப்படுத்திக் கொள்கிறாய். அப்போ இந்த ஞானஸ்தானம் பெற்று எத்தனை முறை நீங்கள் கரைப்படுத்திருக்கிறீங்க? உங்களை நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனை காரியத்தில் உங்களை கரைப்படுத்திருக்கிறீங்க? எத்தனை காரியம் உங்களை கரைப்படுத்திருக்குது? வேண்டான்னு ஒதுக்குற காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இப்படி நம்மளை கரைப்படுத்துகிறதா?
கர்த்தருடைய பிள்ளைகளை நாம ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிறவர்கள் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை வந்துடக்கூடாது. இவ்வுலகத்தினுடைய வழக்கம் நம்ம இதில் வந்துடக்கூடாது. உலகம் வரும்போது உலகத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது. எபேசியர் 2 அதிகாரம் 2 பார்க்கும்போது 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசி. எபேசியர் 2 அதிகாரம் முதல் 2 வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே ஊழக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். எப்படி? உலகத்தினுடைய காரியம் என்பது கீழ்ப்படியாமின் பிள்ளைகள். முற்காலத்திலே இவ்வுலகத்தின் வழக்கத்தை ஏற்ற கீழ்ப்படியாமின் பிள்ளைகள். ஞானஸ்தானம் பெறறதுக்கு முன்னாடி இந்த இனத்தோடு இந்த ஜனத்தோடு இவ்வுலக ஜனத்தோடு சேரும்போது கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா மாறும். ஆபிரகாம் வெளியே வந்த பின்பு அவன் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக கீழ்ப்படிதல் சந்ததியாக மாறினான். ஆனால் அங்கே இருந்த மற்ற ஜனக்கூட்டத்தார் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக சபிக்கப்பட்டவர்களாக மாறினாங்க. இஸ்ரவேலை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது கீழ்ப்படுகிற சந்ததி, இவ்வுலகத்தின் வழிபாடுகளை ஜெயித்தவர்கள், அவர்களுக்குள்ள மனசும் அவருடைய சிந்தையும் பரிசுத்தமாக்கப்பட்டது. இது எத்தனை காரியத்தில் நம்ம கரைப்படுத்திருக்கிறோம். நீங்கள் இனத்தோடு ஜனத்தோடு சேரும்போது உங்களை நீங்களே கரைப்படுத்திக்கிறீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் உங்களுக்குள்ள வருது. ஒரு விபச்சாரக்காரனோட நீ சேர்ந்து ஐக்கியம் வச்சுன்னா அந்த புத்தி தான் வரும். பாவம் செய்கிறனோட சேர்ந்தனா பாவ எண்ணம் தான் வரும். திருடுறனோடு சேர்ந்தா திருட்டு புத்தி தான் வரும். தவறான காரியத்தை செய்கிற ஒரு ஆட்களோட நீ சேர்ந்தா அந்த சிந்தை உனக்கு தானா வரும். அது ஒரு ஆவி. மாம்சிக எண்ணம் என்பது மாம்சம் ஒரு ஆவி. மாம்சிக பொல்லாத ஆவின் வல்லமையில சிக்கியிருக்கிறோமா? வெளியே வாங்க. அந்த இனத்தை, அந்த கூட்டத்தை, அந்த ஜனத்தை, அந்த வீட்டை விட்டு விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை அந்த அழைப்பு கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலவெளியில் 2 விதமான காரியத்தில் கர்த்தர் உங்களை வெளியே வரும்படி அழைக்கிறார். இந்த முதல் கூட்டத்தில் நாம் அதை சிந்தித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, சிநேகிதனாயிருந்த லாசரு வெளியே வா என்று கல்லறையின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர சொல்லுகிறார். இரண்டாவது, இனம் ஜனம் பந்து ஆகிய இந்த உலக ஐக்கியம் ஸ்நேகம் உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து உலகத்தின் கீழ்ப்படியாமையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஒரு காலத்தில் ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். எபேசியர் அதுதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்த வசனத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா. எப்போ? ரட்சிக்கப்படாத போது, ஞானஸ்தானம் பெறாத போது, திருவிருந்து எடுக்காத போது, சத்தியம் அறியாத போது அப்படி இருந்தீங்க. ஆனால் 2 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தில் சொல்லப்படுகிறது, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய மாம்சம் மனசு என்ன சொல்லும்? மாம்சம் சொல்லும் தப்பு செய்ய, மனசு சொல்லும் தைரியமா பண்ணு, பார்த்துக்கலாம், யாரும் செய்யாதியா செஞ்சுட்ட சொல்லும். மாம்சமும் மனசும் துணிகரப்படுத்தி பாவம் செய்ய சொல்லுகிறது. இது முற்காலத்தில் இருந்தது. எப்ப? ஞானஸ்தானம் பெற முன்னாடி, திருவிருந்த பெற முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி. ஆனால் எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட அக்கிரமத்தினால பாவத்தினால் மரித்திருந்த உங்களை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அப்படி உயிர்ப்பிக்கிறதின் சரீரத்தினாலே நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம், அது உயிர் உள்ள சரீரம், உயிர் உள்ள ரத்தம், ஜீவன் இருக்குது அதுக்குள்ள. அப்போ நீங்கள் இதிலிருந்து வெளியே வரணும். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு ஒரு 2 சம்பவங்களிலிருந்து வெளியே வரும்படியாக சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான மாலையிலும் சில சம்பவங்களை நாம் சிந்திக்கலாம். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நீங்கள் வெளியே வராமல் இருக்கிறீங்க? நான் சொன்ன சில காரியங்களில் ஒருவேளை எல்லா காரியங்களும் நீங்கள் வெளியே வராமல் இருந்திருக்கலாம். ஒரு சில காரியங்களை நீ செய்து தடுமாறி கொண்டிருக்கலாம். இது 2த்துல நீங்கள் வெளியே வரணும். கம்ப்ளைண்ட் எடுக்க முன்னாடி, நான் இதிலெல்லாம் சிக்கியிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை வெளியே கொண்டு வாரும், என்னை கரம் பிடித்து கொண்டு வாரும். ஒருவேளை உங்களால் முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் என் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, என்னால் முடியலை, நான் மரித்த நிலவரத்தில் இருக்கிறேன், என்னை உயிரடைய பண்ணும். நான் மரித்து போயிருக்கிறதான ஒரு மனிதன். நீங்கள் மரித்து போயிட்டீங்கன்னா பிசாசு தான் கண்ட்ரோலில் கட்டிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆவியில் பலப்பட முடியாது, நன்மைகளை பெற முடியாது, அபிஷேகத்தை நிரம்ப முடியாது, வரங்கள் கிருபைகள் இழந்து போவோம். இதில் லாசரு சிநேகிதனாக இருக்கிற வரைக்கும் யாரும் அவனை கட்டலை. ஆனால் மரித்து போன பிறகு சீலையில் கட்டி வைக்கப்பட்டான். வெளியே வரும்போது கட்டோடு தான் வரான். நீங்கள் சிம்சோனை பாருங்க, அவன் அபிஷேகம் மறுபடியும் அவனுக்குள்ள வந்தது. எல்லாம் கவனிங்க. மொட்டை அடிக்கப்பட்டவன் தலையில முடி முளைத்தது, மறுபடியும் அபிஷேகம் வந்தது. ஆனால் கட்டு அவிழ்க்கப்படலை. இன்னைக்கு உன் அபிஷேகம் ஒருவேளை திரும்ப கிடைக்கலாம் அறிக்கையிடும் போது. ஆனால் நீ முழுவதுமாய் அதை விட்டு விட்டால் ஒழிய கட்டு அறுக்கப்படாது. இன்னைக்கு சாபம், வறுமை, பலகீனம், வியாதி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் கட்டு, வேற எதுவும் இல்லை, நமக்குள்ள இருக்கிறதான பாவங்கள் தான். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத கட்டு காரணம் அதுதான். நீ மரித்திருக்கிறாய், பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தை நீங்கள் அறிக்கையிட்டு விட்டு விட்டா உன் கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து விடுவார்.
இனி கட்டுகளோடு நீ போயிடக்கூடாது. உன் சொந்தைகளில், உன் கைகளில், கால்களில் உன்னை முழுவதுமாய் கட்டி வைத்திர கட்டுகளை கத்தர் அவிழ்க்கட்டும். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, இனத்தையும் ஜனத்தை விட்டு வெளியே வா. அவர் சொல்லும் தேசம் ஒரு அருமையான பாலும் தேனும் ஓடுகிறதான இன்ப காணானாகிய பரலோக தேசம். அதுக்கு தான் கத்தர் நம்மை அழைத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து இந்த சபையில சேர்த்திருக்கிறார். எங்கே போவதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனானா, கேட்கல. எங்க போக சொல்றான் ஆண்டு கேட்கல. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பின்பு உலக பிரகாரமாய் நம்ம வந்து கேட்டு நடக்கிறது இல்லை. மற்றவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்களை பார்த்து நடக்கிறது இல்லை. நம்முடைய பாதை விசுவாச பாதை. வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதில் தான் வாழ்க்கையை கட்டி எழுப்பி நடத்தணும். எந்த ஜனத்தையும் சூடி ஆலோசனை கேட்டு நீங்கள் நடக்குப்பீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் நடக்கலை, மாம்சீகத்தில் நடந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். முழங்கால் பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் எதெல்லாம் வெளியே வராமல் இருக்கீங்களோ ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு நாம் எத்தனை காரியங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இவ்வுலகத்தினுடைய வழக்கங்களால் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை போல மனசும் மாம்சம் சிந்தித்தவையில் எத்தனை நாம் செய்திருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்ல நேரத்தை இடம் கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோம். உங்கள் சத்தம் பரலோகத்துக்கு எட்டட்டும். கர்த்தர் உங்களை மன்னிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.